சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் விஜயினி மிருகயாதஸ்தாவதாஸ்மின் நிவృత్తే மகர சதிருஷ கர்ணா பூஷண ஸ்ரீபுராத்தம் பிரியமுபசரதீயம் சம்பரீரப்துகாமா சமர விஜயகானம் குர்வதி மோதமானா. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 7ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி வாழ்வில் வெற்றி தரக்கூடிய ஆழியழ என்று தொடங்கக்கூடிய பதிகம். அதை அனுபவித்து வருகிறோம். காட்சி என்னன்னா, திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரையில் எழுந்தருளி இருக்கும் நம்மாழ்வார் பகவானை பிரிந்து திருப்புலியாழ்வார் புளிய மரத்தடியில வாடுகிறார். அவரை தேற்றுவதற்காக தன்னுடைய வீரதீர சாகசங்களை எல்லாம் பகவான் அவருக்கு காட்டுகிறார். இந்த பதிகத்தின் சாரமே என்னன்னா, அடியார்கள் அனுபவித்து மகிழும்படி பல வீர தீர சாகசங்களை எல்லாம் செய்து காட்டுபவர் பகவான். அதுலயும் ஆழ்வாருக்கு விசேஷமா முன் யுகங்கள்ல எல்லாம் பெருமாள் என்னென்ன பண்ணாரோ இப்போது ஆழ்வார் காணும்படியாக அதையெல்லாம் நம்மாழ்வாருக்கு காட்டி கொண்டு வருகிறார். முதல் பாசுரத்திலே உலகளந்த சாகசத்தை காட்டினார். 2வது பாசுரத்துல பார்க்கடல் கடைந்து அமுதத்தை எடுத்த சாகசத்தை காட்டினார். இப்போ 3வது பாசுரம் பிரளய காலம், உலகத்தை எல்லாம் ஊழி வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, மீண்டும் உலகத்தை படைக்கணும்னு நினைக்கிறார் பிரம்மா. ஆனா இந்த பூலோகம், இந்த பூமியை மட்டும் காணும். ஏன்னா ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியை இந்த பிரளய கடலுக்கு கீழே, இது பூமியில உள்ள கடல் கிடையாது, பிரளய கடல்னு ஒரு தனி கடல், அது ஊழிக்காலத்துல மொத்த பிரபஞ்சத்தையும் சூழ்ந்துரும். அந்த பிரளய கடலுக்கு கீழே ரசாதல லோகம், அந்த லெவல்ல பூமியை கீழே ஒழிச்சு வச்சிருக்கான். அப்போ பிரம்மா நாராயணன் பிரார்த்திக்கிறார், நீ பூமியை மீட்டு கொடுத்தால் தானே அடியேன் படைக்க முடியும்னு பிரார்த்தித்தார். அப்போ பகவான் என்ன பண்றார், பன்றி தான் என்ன பண்ணும், பூமிக்கு கீழே இருக்க கோரை கிழங்க அப்படி குத்தி மேல எடுக்கும். அது போல பன்றி வடிவில வராகனாக பெருமாள் தோன்றி அந்த ஹிரண்யாக்ஷனையை வதம் பண்ணி கீழே ரசாதல லோகம் லெவல்ல பிரளய ஜலத்தில் மூழ்கி இருந்த பூமியை அப்படி குத்தி மேல எடுத்து கொண்டு வரார். அந்த சாகசத்தை அப்படியே நம்மாழ்வாருக்கு காட்ட நாமும் மனத்திரையில் அந்த வராக பெருமாள் பூமியை அப்படி தன் கோரைப்பல்லால் குத்தி இழந்து மேலே மீட்டு வரக்கூடிய காட்சி, அதை சேவிக்கிறோம். 3வது பாசுரம் ஆழ்வாரை தேற்ற வராக அவதாரத்தை பகவான் காட்ட, நான்றில ஏழ் மண்ணும் தானத்தவே பின்னும் நான்றில ஏழ் மலை தானத்தவே பின்னும் நான்றில ஏழ் கடல் தானத்தவே அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. நான்றில ஏழ் மண்ணும் தானத்தவே பின்னும் நான்றில ஏழ்மலை தானத்தவே பின்னும் நான்றில ஏழ்கடல் தானத்தவே அப்பன் ஊன்றி இடந்தயிற்றில் கொண்ட நாளே. நான்றில, நான்றிலனா அசையவில்லைன்னு அர்த்தம். இங்க நான்றுனா அசைவு, நான்று இலனா அசையாமல் நழுவி விழாமல் இருந்தனன்னு அர்த்தம். இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நான்றுதல்னா நழுவுதல். நான்றிலனா நழுவவே இல்லை. எது நழுவவில்லைனா ஏழ் மண்ணும். இந்த இடத்துல மண் என்ற சொல் தீவுகளை குறிக்கிறது. ஏழ் மண்ணும்னா 7 தீவுகளும். நம்முடைய புராணங்கள் சாஸ்திரங்களின்படி பார்த்தா பூமியிலே 7 துவீபங்கள் 7 தீவுகள் இருக்கும்பா. இப்போ நாம இருக்கக்கூடிய பகுதி இது ஜம்பு துவீபம். இதை சுற்றி பிளக்ஷத்வீபம், ஷால்மல துவீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், ஷாக்கத்வீபம், புஷ்கர துவீபம் என்று இருக்கின்றன. ஜம்பு, பிளக்ஷ, ஷால்மல, குஷ, கிரௌஞ்ச, ஷாக, புஷ்கர என்று 7 துவீபங்கள் இருக்கு. நான்றிலனா இவை நழுவவில்லைன்னு அர்த்தம். புரியலையே, 7 துவீபங்கள் நழுவலைன்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணும் இல்ல, கீழே ஒரு பொருள் கிடக்குன்னு வச்சுக்கோங்க, அது நிறைய பார்ட்ஸ் சேர்ந்து ஒரு அசம்பிளியா இருக்கு, கூட்டாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். அதை வேகமா எடுத்தோம்னா அதுல அசம்பிளி எல்லாம் குலைஞ்சு போயிடும் இல்லையா, இங்க ஆடி ஆட்டம் கட்டு போயிடும் இல்லையா, செதறி போயிடும் இல்லையா. ஆனா பெருமாள் வராகனாக அவதாரம் பண்ணி கீழே ரசாத்தல லெவல்ல பூமி இருக்கு, அங்கேருந்து வேகமா கிடுகிடுன்னு எடுத்துன்னு வந்துட்டாராம். அப்ப தீவுகள்லாம் அப்படி இப்படி ஆட்டம் கண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி பூகம்பம் ஏற்பட்டு நடுங்கி இருக்கணுமா இல்லையா. ஆனா பெருமாள் வராகன் வேகமா பூமியை மீட்கிறார். பூமியில 7 தீவுகள் இருக்கு, ஒரு தீவு கூட நான்றில என்றால் எதுவுமே நழுவல. அந்தந்த தீவு எங்க இருக்கணுமோ அப்படியே இருக்கு. அப்ப 7 மண்ணும், இந்த 7 தீவுகளும் ஜம்பு துவீபம், பிளக்ஷத்வீபம், ஷால்மல துவீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், ஷாக்கத்வீபம், புஷ்கர துவீபம் ஆகிய 7 மண்ணும்
நான்றில தங்கள் இடத்தில் இருந்து கொஞ்சம் கூட நழுவல, 1 மில்லிமீட்டர் கூட இந்தண்டா அந்த நகரல. அப்புறம் எங்கப்பா இருந்ததுன்னா தானத்தவே. இந்த தானத்தை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இஸ் சேர்த்துக்கணும். ஸ்தானத்தவே அப்படின்னா தங்கள் ஸ்தானத்திலேயே இருந்தன. அந்த சுத்த தமிழ்ல பாடணும்னு ஆழ்வார் தானம்னு பாடியிருக்கார். அங்க தானம்ங்கிறதுக்கு ஸ்தானம்னு அர்த்தம். ஸ்தானம்னா லொகேஷன் அர்த்தம். ஸ்தானத்தவேனா தங்களுடைய இருப்பிடம், தங்கள் லொகேஷன்ல தானத்தவே அதிலேயே இருந்ததை ஒழிய கொஞ்சம் கூட நகரவில்லை. அப்படி பகவான் எவ்வளவு கெட்டிக்காரர். அதாவது இதை நம்பிள்ளை ஈட்டுல ரொம்ப சுவையா விளக்குறார். இதை ஆராய்ச்சிக்காரா என்ன பண்ணிடுவா, அது எப்படி இன்னும் தான் உலகமே படைக்கலையே இப்படி சொல்றாரேன்னு கேட்பா. இது அனுபவத்துல மூழ்கணும்னு நினைக்கிறவா அந்த கொஸ்டின் கேட்காம இதை ரசிச்சுடுவா. என்னன்னா பெருமாள் என்ன நினைச்சாராம், பூமியில உண்பார் உடுப்பார் பல பல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கவா பண்ணிட்டு இருக்கட்டும், அவாவா அவர் வேலையை பார்க்கட்டும், நான் ஏன் வேலையை பாக்குறேன்னு பூமியை இடந்து எடுத்துட்டாராம். அப்ப பாப்புலேஷன் இல்லையேன்னு கேட்காதீங்க. ஒருவேளை பூமியில பாப்புலேஷனே இருந்தாலும், மக்கள் அந்தந்த தீவுகளில் வசித்தாலும், பூகம்பமோ ரிக்டர் ஸ்கேல்ல எவ்வளவோ இந்த கேள்வியே கிடையாதான். அவாவா வேலையை பார்த்துட்டு இருக்கா. யாருக்குமே தெரியாதபடி நாசுக்கா இவர் இடப்பட்டார், கிடுகிடுன்னு பூமியையே மேல கொண்டு வந்துட்டார். அப்படி 4 மண்ணும் 7 தீவுகளும் கொஞ்சம் கூட நழுவல தங்கள் பொசிஷன்ல இருந்து. ஸ்தானத்தவே அந்த ஸ்தானத்தில் தங்கள் இடத்தில் அப்படியே இருக்கின்றன. அப்படி எங்க பெருமாள் இந்த உலகத்தை இடந்து வராகனாக மேலே மீட்டார். உடனே நமக்கு ஒரு கேள்வி வந்தது. இது பெரிய ஆச்சரியம் இல்ல. நிலம்ங்கிறது ஒரு இடத்துலதான் இருக்கும். ஆனா அந்த நிலத்துக்கு மேல சில மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலைகள் என்ன ஆயிடும், சிதறும் அல்லது நழுவும், இல்ல எரிமலை போல வெடிக்கும். மலைகள் நழுவ வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னோம். நம்மாழ்வார் சொன்னார், பாட்டம் ஃபுல்லா கவனிங்கோ. 4 மண்ணும் தானத்தவே பின்னும். பின்னும் அப்படின்னா இந்த இடத்துல மேலும் அர்த்தம். இந்த நிலம் அசையாம இருந்தது ஆச்சரியம் இல்ல, பின்னும் அதற்கு மேல 4 மலை தானத்தவே. 7 மலைகள் குலபர்வதங்கள்னு பூமியில இருக்கு. அது என்ன 7 மலை அப்படின்னா, மகேந்திர மலை, மலையமலை, சஹ்யமலை, சுக்திமான், ரிக்ஷவத், விந்தியமலை, பரியாத்திரமலைன்னு சொல்லுவா. மகேந்திர, மலைய, சஹ்ய, சுக்திமான், ரிக்ஷவத், விந்திய, பரியாத்திர, இந்த 7க்கும் 7 குலபர்வதம்னு பேரு. இந்த மலைகள் தான் பூமியை நிலைத்திருக்க செய்கின்றன சொல்லுவா. நிலம் ஒரு இடத்துல இருந்துரும், இவர் பூமியை தூக்குற வேகத்துக்கு மலைகள் ஆட்டங்கண்டு சிதறி பாறைகள்லாம் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கி வெடிச்சு ஏதாவது ஆகணும் இல்லையா. ஆனா வராக பெருமாள் பூமியை வேகமா மேல மீட்டுன்னு வரார். என்னாச்சான், 4 நழுவவே இல்லை. எது 7 மலை. இந்த 7 மலைகளும் தானத்தவே தங்கள் ஸ்தானத்தில் தங்கள் இருப்பிடத்தில் தானத்தவே அதே இடத்துல அப்படியே இருந்தது. ரசாதல லோகத்தில் இருக்கும் போது அந்த மலைகள் எங்க இருந்ததோ, பெருமாள் மீட்டு வரும்போதும் அதே இடத்துல இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இது கூட வியப்பில்லைன்ட்டார் நம்மாழ்வார். ஏன்னா பின்னும், பின்னும்னா அதற்கும் மேலன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு பின்னுமும் அடுத்தது இதை விட நெக்ஸ்ட் லெவல்னு அர்த்தம். அப்போ மண் மண் என்று சொல்லக்கூடிய தீவுகள் அது அசையாம அதே இடத்துல இருந்தது. அது வியப்பில்ல. மலைகள் அந்த 7 மலையும் அசையாம அதே இடத்துல இருந்தது. இது கூட வியப்பில்லை. பின்னும் அதற்கு மேல வியப்பான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மலை தீவு இதெல்லாம் கூட கெட்டியான பொருள், அது அசையாது. பொதுவா மலையே அச்சலம்னு சொல்லுவா, பெருசா அசைவு இருக்காதுன்னு. ஆனா கடல் இருக்கு பாருங்க, அது திரவ பொருள், தண்ணீர் தானே இருக்கு. அப்போ கடல் என்ன ஆகும், அந்த நீர் இங்கும் அங்கும் சிதறும் அல்லவா. ஒரு 2 நாள் முன்னாடி அடியனுடைய மனைவி கூட அடியன்ட்ட கேட்டாங்க, பூமி இப்படியே சூரியனை சுற்றி வருகிறதுலாம் சொல்றோமே, அப்போ பூமியில கடல்லாம் இருக்கே, அப்ப அந்த கடல் நீர்லாம் வெவ்வேறு திசையில சிதறி போகாதா பூமி போற வேகத்துக்குன்னாங்க. நான் சொன்னேன், வராக பெருமாள் தூக்கின வேகத்துக்கே கடல் எதுவும் சிதறவில்லை, கடல் நீர் அப்படியே இருந்ததான். ஏன்னா பூமியை திடீர்னு ஒருத்தர் ரசாதல லோகத்திலேருந்து மேல் வரைக்கும் தூக்கின்னு வராருன்னா கடல் கொந்தளிச்சு சுனாமி வந்திருக்கணுமா இல்லையா. கடல் நீர் வந்து நிலத்தில் பாய்ந்திருக்க வேண்டும், நிலம் கடலாகி இருக்க வேண்டும், கடல் நிலமாகி இருக்க வேண்டும். ஒண்ணுமே ஆகலையா. பின்னும் அதுக்கு மேல 4 கடல், 7 கடல் பூமியில இருக்கு. இந்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன, லவண, இக்ஷு, சுரா, சர்ப்பி, ததி, க்ஷீர, ஜல, 7 சமுத்திரங்கள். அதாவது ஒண்ணு உப்பு கடல், அடுத்து கருப்பஞ்சாறு கடல், அதுக்கப்புறம் கள்ளு கடல், அதுக்கப்புறம் நெய்க்கடல், அதுக்கப்புறம் தயிர் கடல், அப்புறம் பார்க்கடல், அதுக்கப்புறம் தண்ணீர் கடல். இப்படி 7 கடல்கள். இதை சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் அறிய முடியும். இந்த 7 கடல் இருக்கு. 4 கடல் நிலத்துக்கு வரதில்ல. வாட்டர் சீ இருக்கு பாருங்க, வாட்டர் ஓஷன், அந்த தண்ணீர் கடல்ல உள்ள நீர் பார்க்கடல்ல கலக்கலையாம், பார்க்கடல்ல உள்ள பால் தயிர் கடல்ல கிடக்கலையாம். அந்த மாதிரி அதது அந்தந்த இடத்துல இருக்கு. ஸ்தானத்தவே தங்கள் ஸ்தானத்திலேயே இருக்கின்றன, எதுவுமே அசையல. எப்படிப்பா அசையாம இருக்கும்னா, எது அசையணும்னாலும் பகவான் சங்கல்பம் பண்ணணும்.
பகவானுடைய சங்கல்பம் திருவுள்ளத்துல என்ன பண்ணிட்டானா, இப்ப பூமி எப்படி இருக்கோ அது அந்தந்த இடத்துல இருக்கணும்ட்டான். அவன் என்ன சங்கல்பம் பண்றானோ அதுதான் நடக்கும். அதனால தான் அவன் பூமியை மீட்கும் போது 7 தீவுகளும் நழுவாமல் அதே இடத்தில் இருந்தன, பின்னும் 7 மலைகளும் நழுவாமல் அதே ஸ்தானத்தில் இருந்தன. இதெல்லாம் வியப்பில்லை. பின்னும் அதற்கும் மேல 4 கடல், 7 கடல்களும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து நழுவவில்லை தானத்தவே. அந்தந்த இடத்துல அந்தந்த கடல் அப்படியே இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அப்பன். அப்பன்னா பேருதவி புரிந்தவன். இங்க என்ன பேருதவின்னா, இந்த பூமியில நாமெல்லாம் ஜம்முன்னு உட்காந்துட்டு இந்த பூமி எனக்கு சொந்தம், அது அவனுக்கு சொந்தம், உனக்கா எனக்கான்னு இவ்வளவு சட்டை போடுறோமே, இந்த மொத்த பூமியையே மீட்டு நமக்கு உதவி செய்தவன் யாருன்னா வராக பெருமாள். அப்பன்னா பேருதவி செய்தவன், மொத்த பூமியையுமே கொடுத்தவன் அவன் தான். அந்த அப்பன் வராக பெருமாள் அவர் இந்த பூமியை அன்னைக்கு எப்படி மீட்டு கொடுத்தாருன்னா, ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. 3 விஷயம் சொல்றார். வராகனாகி அப்பன் ஊன்றினா இந்த இடத்துல குத்தின்னு அர்த்தம். அதாவது பன்றி என்ன பண்ணுமா, பூமிக்கு கீழே கோரைக்கிழங்கு இருக்குன்னா முதல்ல தன்னுடைய கோரைப்பல்லால் அதை குத்திடுமா. அது போல தன் கோரைப்பல்லால் பூமியை குத்துறார். குத்தினாலும் எதுவும் அசையல, ஒன்னும் ஸ்தானத்திலேருந்து நழுவல, அங்கங்கேயே இருக்கு. அப்புறம் இடந்துனா வேகமா மேலே வெளியே கொண்டு வருகிறார், தூக்கி எடுத்து கொண்டு வருகிறார்னு அர்த்தம். அதையும் பண்ணாராம், அப்பவும் எதுவும் அசையல. அதுக்கப்புறம் எயிற்றில் கொண்ட, அதை நன்றாக நிலைநிறுத்துவதற்காக, எயிறு அப்படின்னா பல்லுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கோரைப்பல்லை குறிக்கிறது. இன்னைக்கும் வராக பெருமாள் சேவிச்சேன்னா கோரைப்பல்லோடு இருப்பார். நீல வரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் என்று திருவாய்மொழியில மேல நம்மாழ்வாரே அதை பாடுகிறார். அப்போ எயிராகிய கோரைப்பல்லிலே கொண்டனா மீட்டு கொண்டு வந்து மேலே நிறுத்தியன்னு அர்த்தம். நாளேனா அந்த நாள், அப்படி பூமியை மீட்ட அந்த நாளிலே பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், ஊன்றி கோரைப்பல்லால குத்திருக்கார், இடந்து மேலே தூக்கியிருக்கார், எயிற்றில் கொண்ட பல்லு மூலமா கொண்டு வந்து இடத்திலே நிலைநிறுத்தி இருக்கிறார். இந்த 3 காரியமும் பெருமாள் பண்ணாலும், இப்ப கடைசி வரி புரிஞ்சுடுத்தா, அப்பன் ஊன்றி இடந்த ஈற்றில் கொண்ட நாளே 3 பெருமாள் பண்ணாலும் பாட்டியினுடைய முதல் 3 வரிகளை அப்படியே அடுத்து போட்டுக்கோங்க. 4 மண்ணும் தானத்தவே, பின்னும் 4 மலை தானத்தவே, பின்னும் 4 கடல் தானத்தவே, அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. ஆக எங்களுக்கு பேருதவி செய்து பூமியை மீட்டுக் கொடுத்த வராக பெருமாள் கோரைப்பல்லால் பூமியை குத்தி இடந்து மேலே உயர்த்தி தன் பல்லினாலே நிலைநிறுத்திய அந்த நாள், அந்த நாளிலே பூமியில் இருந்த 7 தீவுகளும் தங்கள் இடத்திலேயே இருந்தன, நழுவவில்லை. 7 மலைகளும் தங்கள் இருப்பிடத்திலேயே இருந்தன, நழுவவில்லை. 7 கடல்களும் தங்கள் இருப்பிடத்திலேயே இருந்தன, நழுவவில்லை. ஐயோ, பகவானுடைய சங்கல்பம், சாகசம், இதை என்னவென்று சொல்வது? ஒன்னொன்னுலயும் அடுத்தடுத்த நுவான்சஸ் ரசிச்சா நீங்க இன்னும் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா முதல்ல உலகத்தை அளக்கும் போது பெருமாளுடைய ஆயுதங்கள் சேர்ந்து வளர எல்லாரும் பல்லாண்டு பாடினா அது பெரிய வியப்பு இல்லை. ஆனா பார்க்கடல் கிடைக்கும் போது பார்த்தா நதி கடலை நோக்கி தான் போகணும், ஆனா கடல்ல இருந்து தண்ணீர் நதி வழியா மலையை நோக்கி வரும்படியா பண்ணிட்டார். இது ஒரு வியப்பு. ஆனா இந்த 3வது ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த பூமியை மீட்டதுங்கிறது, இதுதான்ப்பா பெரிய வியப்பு. நம்ம ஒரு சாதாரண ஒரு பொருளை கீழேந்து மேல எடுனாலே அதை அப்படி அட்டகாசம் பண்ணி போட்டு உடைச்சிடுறோம். ஆனா இவ்வளவு பெரிய பூமியை எடுத்தார், காணத்தவே எல்லாம் அதோட இடத்துல இருக்கு, 4 ஒண்ணு கூட நழுவாம பண்ணிட்டாரே என்ற வியப்பை 3வது பாசுரத்திலே பதிவு செய்கிறார் நம்மாழ்வார். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். த்வீபா சப்தாப்யபூவன் விகத விசலனாக ஸ்தானதோ ஹந்த கிஞ்ச, ஷைலா சப்தாப்யபூவன் விகத விசலனாக ஸ்தானதோ ஹந்த கிஞ்ச, பாராவாராச்ச சப்த அனதிகத சலனாக ஸ்தானதோ கிஞ்சனேதுஹு, திரம்ஷ்ட்ராக்ரேணாண்ட பித்தேஹே பூவமதிரபசா உட்பாட்டிய சோத்தார காலே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The 7 islands didn't move, they stood steady. The 7 hills, they too didn't move, they stood steady. Then the 7 oceans didn't move, they also stood steady. As my Lord pricked, lifted and placed the earth on his canine teeth என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் பெருமாளுடைய எந்த லீலையை ஆழ்வார் பாடப்போகிறார் அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நான்றிடையேழ் மண்ணும் தானத்தவே, பின்னும் நான்றிடையேழ் மலை தானத்தவே, பின்னும் நான்றிடையேழ் மண்ணும்
தானத்தவே பின்னும் நான்றில ஏழ்மலை தானத்தவே பின்னும் நான்றில ஏழ்கடல் தானத்தவே அப்பல் மூன்றிகிடது எயிற்றில் கொண்ட நாளே பின்னும் நான்றில ஏழ்கடல் தானத்தவே அப்பல் மூன்றிகிடது எயிற்றில் கொண்ட நாளே